அனைவருக்கும் வணக்கம். முனைவர் பா. கவிதா, உதவி பேராசிரியர், தமிழ் துறை. இன்றைய காணொளியில் நம்ம பார்க்க போகிறது மணிமேகலை பேத்தில் இருக்கக்கூடிய 30 காதைகளில் ஒரு காதையாகிய ஊரலர் உரைத்த காதை. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஊரலர் உரைத்த காதை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. புகார் நகரத்தில் இந்திர விழா நடக்குது. அந்த இந்திர விழாவில் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதில் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாடக மகளிருடைய ஆடும் பாடலும் நிகழ்ச்சி தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அப்படி இந்த விழாவில் நாடக மகளிராக இருக்கக்கூடிய முக்கியமானவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ராபதி, அவளுடைய மகள் தான் மாதவி, மாதவியுடைய மகள் தான் மணிமேகலை. இந்த 2 பேரும் மாதவி மணிமேகலை இறந்து விட்டான் அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே 2 பேருமே கணிகர் தொழிலை விட்டுட்டு துறவரத்திற்கு போயிடுறாங்க. இப்படி கலைத்திறனில் சிறப்பாக இருக்கவங்க துறவரத்திற்கு போயிட்டாங்க அப்படிங்கிற கேள்விப்பட்ட ஊர் மக்கள் எல்லாம் பழி தூக்குறாங்க இருவரையுமே. இந்த பழி சொல்லலாம் நீக்கணும் அப்படின்னு நினச்ச மாதவியின் தாய் சித்ராபதி என்ன பண்ணுறா அப்படின்னா, மாதவியருடைய தோழியாகிய வயந்தமாலை அழைக்கிறாள். அவளை கூப்பிட்டு ஊராரெல்லாம் அலர்த்துட்றாங்க. அதனால் மாதவியை இந்திர விழாவில் ஆட இருக்கிறதுக்காக நீட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்புகிறாங்க. அவளும் போய் மாதவி கிட்ட போய் ஊராரெல்லாம் பழி சொல்கிறாங்க, அதனால் நீ ஆடு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, மாதவி தான் கொண்ட ஒழுக்கத்தையும் மகள் மீது இருக்கக்கூடிய உறுதியையும் அவளுக்கு சொல்லக்கூடிய பகுதி தான் ஊரலர் உரைத்த காதை. வாங்க நம்ம கதைக்குள்ளே நாவல் அப்படிங்கிற ஒரு பெரிய தீவு இருக்குது. அந்த தீவினுடைய காவல் தெய்வத்துடைய பேர் சம்பாவதி. அந்த சம்பாவதி தெய்வம் தேவர் தலைவனான இந்திரனை நினச்சி தீவகச்சாந்தி அப்படிங்கிற ஒரு இந்திர விழாவை எடுக்கிறாங்க. அந்த இந்திர விழா எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் வந்துடுது. அந்த நல்ல நாளில் மாதவியானவள் தன்னுடைய மகள் மணிமேகலையோடு சேர்ந்து இந்த விழாவை ஆடி பாடி சிறப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய தாய் சித்ராபதி நினைக்கிறார். ஆனால் கோவலன் இறந்ததுனால மாதவி அவருடைய மகள் மணிமேகலை கூட்டிகிட்டு அந்த ஊரை விட்டு அவள் போயிடுறான். இதனால் ரொம்ப வருத்தப்படுறா சித்ராபதி. வருத்தப்பட்டு அவள் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாதவியினுடைய தோழி பேர் வயந்தமாலை. அவளை கூப்பிட்றான், இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். கூப்பிட்டுட்டு இந்த நகரில் பரத்தை தொழிலில் இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவி. அப்படிப்பட்டவ இந்த இந்திர விழாவில் ஆடல் பாடல் நிகழ்த்தாமல் இருக்கா. அதனால் அவளை இப்பொழுதே கூட்டிகிட்டு வா, ஊராரெல்லாம் அலர்த்துட்றாங்க. ஏன்னா ஆடலுக்கு சிறந்தவள் தான் அந்த மணிமேகலையும் மாதவியும். அவங்க இப்படி ஆடாமல் இருக்காங்களே, அதனால் கண்டிப்பாக அவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சித்ராபதி மயிரா அவளும் கேட்டுட்டு மணிமேகலை பார்க்குறதுக்காக போகிறான். வயந்தமாலையும் மகளுடைய மாதவியினுடைய அழகெல்லாம் யோசிச்சுட்டே போகிறான். இப்படி ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவங்க, கலைகள் எல்லாம் கற்று தேர்ந்திருக்கக்கூடிய இவங்க 2 பேரும் இப்படி துறவரத்திற்கு போயிட்டாங்களே அப்படி ரொம்ப வருத்தத்தோடு அவள் நடந்து போயிட்டுருக்கா. அப்படி போயிட்டுருக்கும் போதே மாதவியும் மணிமேகலையும் தங்கியிருக்கக்கூடிய மலர்வனம் வந்துடுது. அந்த மண்டபத்துக்குள்ளே அவள் போகிறான். அங்கே மணிமேகலையும் மாதவி 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அவங்க உட்கார்ந்த உடனே சொல்கிறான், திருமகளை ஒத்து இருக்கக்கூடியவளே அப்படின்னு முதல்ல அவளை பாராட்டுறான். பாராட்டிட்டு, உன்கிட்ட ஒரு செய்தி சொல்கிறதுக்காக நான் இங்கே வந்தேன். உன்னோட இந்த ஊர் ஒரு பகையோடு இருக்குது. அந்த பகையை பற்றி சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு என்ன சொல்ல வந்தாலும் அந்த கருத்தை சொல்கிறதுக்காக வர்றான். அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறான்னா வயந்தமாலை மாதவிக்கிட்ட அவளுடைய கலைத்திறன்களெல்லாம் எடுத்துரைக்கிறான். ஏன் அப்படின்னா, பழைய விஷயங்களை இவகிட்ட நம்ம சொன்னோம் அப்படின்னா பழைய வாழ்க்கைக்கு அதனால் அவகிட்ட இருக்கக்கூடிய கலைத்திறன்கள் ஒன்றொன்றத்தையும் அவகிட்ட எடுத்து இயம்பிக்கிட்டு இருக்கா வயந்தமாலை. அது என்னென்ன கலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கூத்திலே 2 வகையான கூத்துக்கள் இருக்குது. என்ன அப்படின்னா வேத்தியல், இன்னொன்று பொதுவியல். வேத்தியல்னால் வேந்தர்கள் மட்டும் பார்க்கக்கூடியது வேத்தியல். பொதுமக்கள் எல்லோரும் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பொதுவியல். இந்த 2 வகை பட்ட கூத்துக்களையும் ஆடக்கூடியவள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதவி. இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய வகையான கலைகளை கற்று தேர்ந்திருக்கிறார். அதாவது நீராடல், பந்தாடுதல், நிறம் அமைத்து சுண்ணப்படி எப்படி நம்ம தயாரிக்க, எப்படி அழகான கோலங்கள் போடுறது, படிக்கைக்குரிய பள்ளியறை எப்படி இது பண்ணுறது, பருவநிலைக்கு ஏற்றவாறு எப்படி நடந்துக்கிறது, உடல் நாளே செய்யக்கூடிய 64 கலைகளை கற்று தேர்ந்திருக்கக்கூடியது, பூக்களை நல்ல பூக்களை ஆராய்ஞ்சு அதை எப்படி அழகாக கட்டுறது,
பிறர் பாராட்டுற மாதிரி எப்படி புனைந்து கொள்வது, மற்றவங்ககிட்ட நம்ம எப்படி பேசுகிறது, அவங்கக்கிட்டேருந்து எப்படி நம்ம விஷயத்தை வாங்கிக்கிறது, மறைஞ்சிருக்கிறது, காலத்தை கணித்து அதன் மூலயமா செயல்படக்கூடிய ஆற்றல், இப்படி எல்லா கலைகளையும் நாடக பெண்களுக்கான நல்ல முறையில் கற்று இருக்கக்கூடியவள் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதவி. இப்படி எல்லாத்தையும் கற்று கை தேர்ந்தவளாக விளங்கியிருக்கக்கூடிய நீயே இப்போ கலைகளையும் விட்டுட்டு துறவரத்திற்கு போயிட்ட. இப்படி போனதுனால ஊர் மக்கள் எல்லாரும் உன்னைய பழி தூற்றுறாங்க. ஏன் அப்படின்னா கலைகளை கற்றுக்கிட்டதே எதுக்காக அப்படின்னா மக்கள்கிட்டையும் மன்னர்கள்கிட்டையும் தன்னுடைய கலைத்திறனை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த கலைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஏன்னா நீ ஒரு கணிகர் குலத்தை சார்ந்த பெண், உன்னுடைய தொழில் மற்றவர்கள் முன்னாடி ஆடி மகிழ்விக்கிறது, அந்த தொழிலை நல்லா சிறப்பாக கற்றுக்கிட்ட நீ அதை விட்டுவிட்டு தவக்கோலத்துக்கு போயிட்ட. அதனால் ஊரார் எல்லாரும் பழி தூக்குறாங்க. நீ ஆடாமல் துறவரத்துக்கு போனது நாணப்பட வேண்டிய செயல், வெக்கப்பட வேண்டிய செயல். அதனால் இது ரொம்ப தவறான செயல். அதனால் நீ என்ன பண்ணு, திரும்ப கணிகையர் குலத்திற்கே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு மயந்தமாலை அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே கண்ணகியும் ஆமாம் நான் நாணத்தக்க செயல் தான் செஞ்சுட்டேன் அப்படின்னோடனே வயந்தமாலைக்கு ஆஹா மணிமேகலை மாதவியை கூட்டிகிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கா. ஆனால் மாதவி என்ன சொல்கிறா தெரியுமா, அதாவது இந்த ஊரில் எல்லோரும் பழி சொல்கிறது மாதிரி நானும் என்னுடைய அன்புக்குரிய கோவலன் இறந்த உடனே நான் இறந்துருக்கணும். அப்படி நான் இறக்காமல் மணிமேகலைக்காக இன்று வரை நான் உயிரோடு இருக்கேன் பார், அதுதான் நான் செய்ய நாணத்தக்க செயல். அந்த செயல்னால் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுடைய புகழுரை எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இறக்காமல் மணிமேகலைக்காக உயிரோடு இருக்கிறதே நாணமுடைய செயல் தான், நாணத்தக்க செயல் தான் சொல்லி தன்னுடைய விளக்கத்தை வயந்தமாலைக்கு சொல்கிறா. மேலும் மாதவி வயந்தமாலை கிட்ட சொல்கிறா, கணவனை இழந்த பெண்கள் 3 நிலையில் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. அந்த 3 நிலையில் முதல் நிலை என்ன நிலை அப்படின்னு பார்த்திங்கன்னா, கற்புடைய மகளிராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க தன்னுடைய காதல் கணவன் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தி என்ன பண்ணுவாங்கன்னா அதை கேட்ட நிமிஷமே அவங்களும் உயிரை விட்டுருவாங்க அப்படிங்கிறது முதல் நிலை. 2வது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த கணவர் இறந்த தீயில் அந்த தீயை பார்க்கும்போது ஒரு குளிர்ந்த நல்ல நீரையுடைய ஒரு பொய்கை எப்படி இருக்கு, அந்த பொய்கையில் போய் குளிக்கிறது போல் அந்த ஈமத்தீயில் போய் நெருப்பில் புகுந்து அவங்களும் உயிரை விட்டுடுவாங்க. இது 2வது நிலை. 3வது நிலை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன் உடம்பினை வருத்தி கைம்பை நோம்பு இருந்து உடம்பை வருத்தி வாழ்வாங்க. இந்த 3 வகையான பெண்கள் தான் கணவனை இறந்த உடனே இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். எம்முடைய கண்ணகியோ அத்தகைய பத்தினி பெண்டீர் தன்மையில் சேர்ந்தவள் இல்லை. அவளுடைய செயல் அரிதான செயல் அப்படிங்கிறாங்க. கணவன் இறந்துட்டான் அப்படிங்கிற செய்தி கேட்டோன்னே கடுந்துயரில் ஆட்கொள்ளப்படுறா. அந்த துயரை ஆட்ட மாட்டாமல் அப்படியே பாண்டியனை நோக்கி மதுரையை நோக்கி போகிறான். தலையெல்லாம் முடியெல்லாம் முதுகு பின்னாடி அப்படியே அவிழ்ந்து கிடக்க கண்களில் கண்ணீர் சுரிய அப்படியே போகிறான், வெகுண்டு எழுந்து போகிறா. அப்படியே இளமுலையினை திருதி எரியிறான். எரிஞ்சிட்டு அதன் மூலியமாக ஒரு கொடிய நெருப்பை மூளை செய்து பாண்டியனுடைய பேரூராகிய மதுரையை கொழுந்து விட்டு எரிய செய்கிறான். அந்த நெருப்பிற்கு மதுரையை இரையாக்கிட்டான். அதனால் அவள் மிகப்பெரிய பத்தினியாவாள் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி சொல்கிறா. அத்தகைய மாபெரும் பத்தினியுடைய மகள் தான் இந்த மணிமேகலை. அவளை தன்னுடைய உள்ளத்தை அரியான தவநெறியில் செலுத்துவனே இல்லாமல் எந்த வகையிலையும் திருத்தமில்லாத தொழிலாகிய கணிகர் குலத்தை செய்து நான் ஒருபோதும் வரமாட்டேன் அப்படிங்கிறத தெளிவாக வயந்தமாலை கிட்ட மாதவி எடுத்துரைக்கிறாள். இதுவும் இல்லை வயந்தாலேயே இன்னும் நான் சொல்கிறதை கேளு அப்படின்னு சொல்கிறா. இந்த பெரும் தவறுக்காங்க அந்த இடத்துக்கு நான் வந்தேன். அந்த இடத்துல அறவேள்விகளை செய்யக்கூடிய அரவணடிகளுடைய திருவடிகளை நான் வீழ்ந்தேன். காதலனை இழந்து மிக்க துயரணத்தை அடைந்து ரொம்ப கதறி அவர்கிட்ட என்னுடைய துன்பத்தை சொல்லி நான் அழுதினேன். அதுக்கு அரவணடிகள் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிறவியில் பிறந்தவங்க எல்லாரும் அடையிறது எல்லாம் துன்பங்கள் மட்டும்தான். இதெல்லாம் மீளணும் அப்படின்னா பிறவியிலே இல்லாத ஒரு நிலை தான் இன்பம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 5 வகை சீலங்களை பற்றி எனக்கு அறிவுரை கூறினார். களவு, கல், காமம், பொய் அப்படிங்கிறத 5 வகை சீலங்கள். இதையெல்லாம் களைவதற்கான வழிமுறைகளையும் எனக்கு சொன்னார். இதுதான் வாழ்க்கையில் உய்வதற்கான முக்கியமான வழிகள் அப்படிங்கிறத எனக்கு சொல்லி அருளினார் அப்படின்னு சொல்லிட்டு மாதவி வயந்தமாலை கிட்ட சொல்கிறான். இதையெல்லாம் கேட்டுட்ருக்க வயந்தமாலையே இந்த செய்திகள் எல்லாத்தையும் என்னுடைய தோழிகள்கிட்டையும் என்னை பெற்ற தாயான சித்ராபதி கிட்டையும் போய் சொல்வாயாக அப்படின்னு சொன்னால், இதையெல்லாம் கேட்டுட்ருக்கக்கூடிய வயந்தமாலை ரொம்ப துன்ப கடலில் ஆழ்ந்துட்டான்.
யாருக்குமே கிடைக்காத ஒரு உயர்ந்த பெருமைமிக்க மாணிக்கம் கையில் கிடச்சி அது அலைகள் வீசக்கூடிய ஒரு பெருங்கடலில் போய் தொலைச்சா எவ்வளவு துன்பப்படுவோமோ அந்த அளவுக்கு துன்பத்தோட வயந்தமாலை மாதவி இடத்திலிருந்து விலகி சித்ராபதி கிட்ட போய் சொல்ல போகிறான். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேலும் மாதவி இந்த கணிகர் துலகத்திற்கு வரமாட்டா அப்படிங்கிறத சித்ராபதி கிட்ட சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த பகுதி. ஊரலர் உரைத்த காதை. இதுவரை ஊரலர் உரைத்த காதை பற்றி பார்த்தோம். அனைவருக்கும் நன்றி.